ஆதவ் அர்ஜுனா அவரெல்லாம் என்ன சொல்லப்போனால் பச்சா அப்படின்னு சொல்லலாம். ஸ்டேட்மெண்ட்டில் உண்மையே இல்லை, முற்றிலும் போய். கிட்டத்தட்ட அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ரஜினி ஒரு பயந்தாங்கோழி, பயந்து ஓடி போயிட்டாரு அப்படிங்கிறாரு. டிஎம்கே மிரட்டினாங்கிறாரு. டிஎம்கேக்கும் ரஜினிக்கும் எப்போவுமே ஒரு நட்புறவு இருந்திருக்கு. கலைஞர் காலத்திலேயே ரஜினி வந்து டிஎம்கேவோட ரொம்ப இணக்கமாக இருந்திருக்காரு. காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்றது பின்னாடி என்ன இருக்கு? டிவிக்கு வந்து இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்காது, என்னோட ரசிகர்கள் ஓட்டு போடாதீங்க அப்படின்றத மறைமுகமாக கன்வே பண்றாங்க. அதுதான் மறைமுகமாக சொல்லியிருக்காரு. அதுதான் 100% வந்து மறைமுகமாக சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு 96ல் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சோ அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை வந்து நிச்சயமாக கிரியேட் பண்ணுவோம். டிவிகேக்கு வந்து நிச்சயமாக வந்து ரஜினியோட ரசிகர்கள் வந்து ஓட்டு போட போகிறதே கிடையாது. 234 தொகுதியிலே போட்டியிடுறதுக்கு விஜய் கட்சியில் வேட்பாளர்களே இல்லை. தொகுதியில் எத்தனை பூத் இருக்குன்னு கூட விஜய் கட்சியில் உள்ளவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கெல்லாம் நடுவில் வந்து இந்த கத்துக்குட்டி ஜெயிச்சு வந்துடுவாரா அப்படின்னா, ஃபில்மிவேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். ஆதவ் அர்ஜுனா தாவேக்கல ஒரு மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர். ரீசெண்டாக போன வாரம் அவர் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டத்தில் வந்து நடிகர் ரஜினிகாந்த் குறித்து பேசியது போன வாரமே ஒரு மிகப்பெரிய சர்ச்சைகள் ஏற்படுத்துச்சு. 2-3 நாள் அது கொஞ்சம் அமைதியாக அப்படியே சைலண்ட்டாக முடிகிற மாதிரி இருந்த நேரத்தில் திரும்பவும் நேற்றுலேருந்து அந்த பிரச்சனையை கிளறி விட்டு இன்னைக்கு சம்மந்தப்பட்ட நடிகர் ரஜினிகாந்தே அதுக்கு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு. ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ரஜினி அவர்களே பேச வச்சுட்டாங்களே அப்படின்ற மாதிரி. ஸோ இதை பற்றிலாம் பேசுறதுக்காக ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு நம்மளும் நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், ஆதவ் அர்ஜுனா போன வாரம் நடந்த ஒரு பிரச்சனை. ஆதவ் அர்ஜுனா வந்து ரஜினி அவர்களுக்கு வந்து மன வலிமை இல்லை, திமுக குடும்பம் மிரட்டுச்சு, அதனால தான் அரசியல் விட்டு போயிட்டாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஒரு வாரத்துக்கு பிறகு, கிட்டத்தட்ட ஒரு 5 நாளுக்கு பிறகு தான் ரஜினி அவர்கள் இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு. ஏன் இவ்வளோ தாமதமாக ரியாக்ட் பண்ணுறாரு? முதல்ல இல்லை, தாமதமாக ரியாக்ட் பண்ணுறாருன்னு சொல்ல முடியாது. ரஜினி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெச்சூர்டு பர்சனாலிட்டி, அதை நம்ம பார்க்கணும். 75 வயசு பர்சனாலிட்டி. இவருக்கெல்லாம் பதில் சொல்லணுமா அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். அதாவது வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா வந்து ரஜினி எங்கேயுமே அட்டாக்லாம் பண்ணி பேசல. ஆதவ் அர்ஜுனா வந்து தாவேகா கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஆதவ் அர்ஜுனா இப்படி வந்து, அதாவது வந்து உண்மைக்கு புறமான விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ரஜினிக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்குலாம் எடப்பாடியிலேருந்து நயனா நாகேந்திரன், அண்ணாமலையிலேருந்து எல்லாருக்கும் வந்து அவர் வந்து நன்றி சொல்லியிருக்காரு. சப்போர்ட் வரைக்கும் நம்ம தனஞ்சயன் வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நன்றி, அதாவது வந்து அவர் வந்து நன்றி சொல்லியிருக்காரு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஒரு அறிக்கையில் கடைசியில். அதுதான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2026 அப்படியே 30 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா 1996 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி மீண்டும் வந்தால் கடவுளால் கூட தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் ரஜினி. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தாரு. அன்னைக்கு வந்து பெரிய அளவில் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஆட்சி மாற்றத்துக்கே வந்து காரணமாக வந்தது. ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். ரஜினி சொன்ன அந்த வார்த்தை அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் ரஜினிக்கு அவ்வளோ செல்வாக்கு இருந்துச்சு. ரஜினி அரசியலுக்கு அன்னைக்கு மட்டும் வந்திருந்தாருன்னா இன்னைக்கு சீஃப் மினிஸ்டரே ரஜினி தான். அந்தளவுக்கு ஒரு செல்வாக்கான ஆளாக ரஜினி இருக்கார். அன்னைக்கு வந்து ஏடிஎம்கேக்கு எதிராக வந்து எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரோ அதே இன்னைக்கு வந்து தாவேகாக்கு எதிராக கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக தான் நம்ம பார்க்கணும். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரஜினி கிட்டேருந்து வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக ரஜினி ஓட்டு போட போகிறது இல்லை. அது வந்து 100% தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ரஜினியோடைய ரசிகர்கள் வந்து யாருமே வந்து ஓட்டு போட போகிறது இல்லை தாவேகாக்கு. ஏன்னா வந்து ரஜினி ரசிகர்கள்லாம் அப்படின்னா டைஹார்ட் ஃபேன்ஸ், 50 வருஷமாக ரஜினியவே ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. ரஜினி ரசிகர்கள்னு ஒரு குரூப், அதெல்லாம் இந்த விஜய் ரசிகர்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்படி வெறித்தனமாக ரஜினி படத்தை வந்து கொண்டாடக்கூடிய ஒரு ஸ்டார். அதாவது தமிழ் சினிமாவில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு மாஸ் கிரேஸ் எல்லாம் மிக்ஸான ஒரு ஸ்டார் அப்படின்னா ரஜினிகாந்த் தான். அந்த ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவே ஆண்டுகிட்டு இருந்தவர் தான் ரஜினி. இன்றைக்கும் பாருங்களேன், 50 வருஷத்துக்கு அப்புறம் கூட ரஜினி மாதிரி ஒரு நடிகர் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, இந்திய சினிமாலே இல்லை. இந்திய சினிமாவில் 75 வயசில் ஒருத்தர் வந்து இன்னும் ஹீரோவாக நடிக்கிறாரா, இன்னும் சூப்பர் ஸ்டாராக இருக்காரா, இன்னும் அவருக்கு வந்து அவருடைய படத்துக்கு வந்து பிஸ்னஸ் பயங்கரமான பிஸ்னஸ் நடக்குதா, ஹெவி ஓப்பனிங் இருக்கா, தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலலாம் வந்து அடித்து பிடிச்சி டிக்கெட் வாங்கி விசில் அடித்து கிளாப் பண்ணி கத்தி என்ஜாய் பண்ணுறாங்க. ஆரவாரத்தோடு என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படி ஒரு கிரேஸு கரிஷ்மா உள்ள ஒரு நடிகராக ரஜினிகாந்த் இன்றைக்கி இருக்கார். ஒரு முக்கியமான நடிகர் ரஜினிகாந்த் வந்து இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, இந்திய சினிமாக்கே ப்ரைடு. அதுதான் உண்மை.
ரஜினி நினச்சா இன்றைக்கி உடனே பிரைம் மினிஸ்டரோட பேச முடியும், இன்றைக்கி கூட அமித்ஷாவோட பேச முடியும், எந்த ஸ்டேட் சிஎம்மோடையும் ரஜினி உடனே பேச முடியும், யாரோட வேணாலும் ரஜினி வந்து பேச முடியும். அந்த மாதிரி வந்து ரஜினி ஒரு பவராக இருக்கார். ரஜினின்னா அவர் ஏதோ ஒரு பவர் ரஜினிகிட்ட இருக்குது. அது அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ரஜினியை வந்து கொண்டாடுறாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்திய மக்கள் ரஜினியை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஒரு முக்கியமான நடிகர் தமிழ் சினிமாவில். அப்படி இருக்கும்போது ஆதவ் அர்ஜுனாலாம் பார்த்திங்கன்னா 2-3 கட்சி மாதிரி இப்போ வந்து தாவேக்கால வந்து உட்காந்துருக்கிறாரு. அவரெல்லாம் வந்து ரஜினியை பேசுறதுக்கு ஒரு வயசே கிடையாது. ரஜினியை பேசுறதுக்கான வயசே ஆதவ அர்ஜுனா கிடையாது. ரஜினி சூப்பர் ஸ்டாராக கொடிகட்டி பறந்துட்டு இருந்த காலத்தில் ஆதவ அர்ஜுனாக்கு ஒரு 12 வயசு இருக்கும், 13 வயசு இருக்கும், அவ்வளோதான். அவருக்கெல்லாம் ரஜினியை பற்றி தெரிஞ்சிருக்காது. ரஜினியுடைய உண்மையான ஓஜி ரஜினி யார் அப்படின்றதெல்லாம் ஆதவ அர்ஜுனாக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காது. அவர் பேசினதை நம்ம வந்து அதுக்கு ஒரு பதில் சொல்லணுமா அப்படின்னு கூட ரஜினி யோசிச்சிருக்கலாம், நிச்சயமாக யோசிச்சிருக்கலாம். ஏன்னா வந்து அவரெல்லாம் கண்டுக்கிட்டு பதில் சொல்லணுமா, அவரெல்லாம் பொருட்படுத்தி பதில் சொல்லணுமா, அதெல்லாம் கடந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து ரஜினி வந்துட்டார். அதனால் வந்து ரஜினி இந்த தாமதமான இந்த அறிக்கைக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம். இது வந்து எப்படின்னா ரஜினி ரசிகர்கள் வந்து இதை வந்து எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1.5 மாதத்தில் எலெக்ஷனே வரப்போகுது. அப்படின்னும் போது இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு அறிக்கையை ரஜினி கொடுத்தது பெரிய இம்பேக்டை கிரியேட் இப்போ தான் அது இந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்றதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? டிவிக்கே வந்து இந்த எலெக்ஷனில் ஜெயிக்காது, தோத்துரும் கண்டிப்பாக, என்னோட ரசிகர்கள் ஓட்டு போடாதீங்க அப்படின்றத மறைமுகமாக கன்வே பண்ணுறாரு. அதுதான் மறைமுகமாக சொல்லியிருக்காரு. அதுதான் 100% வந்து மறைமுகமாக சொல்லியிருக்காரு. அதாவது காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னா என்ன பொருள்? அதாவது காலம் பேசாது, இப்போ ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, ஒன்றும் நடக்க போகிறதில்ல, ஒன்றும் நடக்காத மாதிரி இருக்கும். ஆனால் இந்த எலெக்ஷன் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னா பதில் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து சொல்ல போகிறாங்க. ரிசல்ட் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து டிவிக்கே கிடைக்க போகுது. நான் சொன்னேன் இல்லைங்க, ஏடிஎம்கேக்கு எதிர்த்து அன்றைக்கி வந்து குரல் கொடுத்தார்ல, அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ஸ்டேட்மெண்ட் ரஜினி வந்து வாயில் சொன்னார், வாய் மூலமாக, அதாவது வார்த்தைகளாக சொன்னார். இது வந்து பார்த்திங்கன்னா அறிக்கையாக கொடுத்துருக்காரு. இதுவும் எந்த அளவுக்கு 96 ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணிச்சோ அந்தளவுக்கு ஒரு இம்பேக்டை வந்து நிச்சயமாக க்ரியேட் பண்ணும். டிவிகேக்கு வந்து நிச்சயமாக வந்து ரஜினியோட ரசிகர்கள் வந்து ஓட்டு போட போகிறதே கிடையாது. ஓகே. ஆனால் இப்போ ஆதவ அர்ஜுனா ஒரு மேடையில் குறிப்பிட்டு இது பேசுகிறாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் இருக்கும்போது சரி, பலருமே ரஜினியை கண்டித்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்திருக்காங்க. அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்போலாம் பேசுகிற ரஜினிகாந்த் இப்போ மட்டும் ஏன் டக்குன்னு கொந்தளிக்கிறாரு? இல்லை, அதுவும் ஒரு 5 நாளைக்கு பிறகு. ஏன்னா போன வாரம் நடந்தது, 2-3 தான் பேசினாங்க, விட்டுட்டாங்க. அப்போ திரும்பவும் இபிஎஸ் அவர்கள் என்ன இதுன்னு பேசும்போது திரும்ப பேசுகிறாரே அவர், காரணம் என்ன? அதுதான் சொல்கிறேன். அதாவது அதில் வந்து சில உண்மைகள் இருந்திருக்கலாம், சில அரசியல் விமர்சனங்களாக இருந்திருக்கலாம். அதை வந்து ரஜினி வந்து அதை பெருசு பண்ண வேணான்னு கடந்து போயிருக்கலாம். இப்போ விஜயெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி பார்த்து வளர்ந்த பையன் தான், இதுதான் உண்மை. அதாவது இப்போ நாங்கள் விஷ்ணு படம் பூஜை போட்டோம் இல்லையா, விஷ்ணு படம் பூஜைக்கு வந்து ரஜினிகாந்த் வந்து குத்துவிளக்கு ஏற்று வைக்கிறதுக்கு வந்திருந்தார். அன்னைக்கு விஜய் வந்து ரஜினி காலில் விழுந்து கும்பிட்டார். அப்போ ரஜினி வந்து தூக்கி வளர்த்த பையன் தான் விஜய். அப்படின்னும்போது அந்த கட்சியில் இருக்கிற ஒருத்தர் வந்து, அதாவது முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஆதவ அர்ஜுனா, அவரெல்லாம் என்ன சொல்லப்போனால் பச்சா அப்படின்னு சொல்லலாம் ரஜினியை கம்பேர் பண்ணால். அப்படி ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் உண்மை இருந்தால் பரவாயில்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்டில் உண்மையே இல்லை, முற்றிலும் போய் கிட்டத்தட்ட அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ரஜினி ஒரு பயந்தாங்கோலி. வெளிப்படையாக சொல்லணும்னா ரஜினி ஒரு பயந்தாங்கோலி, பயந்து ஓடி போயிட்டாரு அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா டிஎம்கே மிரட்டினாங்கிறாரு. டிஎம்கேக்கும் ரஜினிக்கும் எப்போவுமே ஒரு நட்புறவு இருந்திருக்கு. கலைஞர் காலத்துலேயும் ரஜினி வந்து டிஎம்கேயோட ரொம்ப இணக்கமாக இருந்திருக்காரு. ஜெயலலிதா இருந்தப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கங்கே தடுப்பு போட்டு நிறுத்திடுவாங்க. நானே நிறையா பார்த்துருக்கேன். அங்கங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிடுவாங்க, ரோடே பிளாக் பண்ணிடுவாங்க. அவங்க கார் பாஸ் ஆனதுக்கப்புறம் தான் திருப்பி ரோடே திறந்து விடுவாங்க. இந்த சிஸ்டம் வந்து அந்த பீரியடில் இருந்துச்சு. இதெல்லாம் கூட ஜெயலலிதாவுடைய தோல்விக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. அன்றைக்கி ஏடிஎம்கேவுடைய தோல்விக்கு அது ஒரு காரணமாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ரஜினி அப்படி ஒரு வாட்டி காலையில் ஷூட்டிங் போகும்போது தடுத்துட்டாங்க. ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா டயத்துக்கு ஷூட்டிங் போகிறாள், அதாவது ஒரு பர்ஃபெக்டாக அந்த டயத்துக்கு இருக்கணும்னா அந்த டயத்துக்கு இருப்பார். அப்படிப்பட்ட ஆள் வெயிட் பண்ணுறாரு, காருக்குள்ளே உட்காந்துருக்காரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகுது. அதுக்கப்புறம் பொறுமை இழந்து ரஜினி என்ன பண்ணுறாருன்னா காரை டோரை திறந்துட்டு காரை விட்டு இறங்கி நடக்க ஆரம்பிச்சிடறார். ரோட்லேயே நடக்க ஆரம்பிச்சிடறார். பயங்கரமாக ஏகப்பட்ட வெஹிக்கிள்ஸ் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க போலீஸு. ரஜினி ரோட்டில் நடக்க ஆரம்பித்தோன்னு பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டம், ரஜினி 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 பெரிய கூட்டம், பயங்கரமாக கூட்டம் குடித்தாங்க. ரோட்டில் வரவங்களாம் இருப்பாங்களே, 9 மணிக்கு காலையில் டிராஃபிக் எவ்வளோ பேர் இருப்பாங்க, ரஜினி போகிறார் ரஜினி போகிறார் ரஜினி போகிறாருன்னு பின்னாடியே கூட்டம் போக ஆரம்பிச்சு ரஜினி நடந்து போக ஆரம்பிச்சிட்டார். உடனே போலீஸ்காரங்க ரஜினி விரட்டி போய் பிடிச்சி கெஞ்சி, சார் சாரி சார், தப்பாக நினச்சிக்காதீங்க சார், சார் 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 வாங்க சார் காரில் ஏறுங்க சார், காரில் ஏறுங்க சார். இல்லை நான் நடந்தே போகிறேன் டயத்துக்கு போகணும், நடந்தே போகிறேன் அப்படின்ட்டார்.
அப்புறம் அவரை கெஞ்சி கூத்தாடி காரில் ஏற்றி அனுப்பிச்சி வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த மாதிரி ரஜினியை பண்ண வேணான்னு அன்றைக்கி சீஃப் மினிஸ்டரே வந்து ஆர்டர் போட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் ரஜினிக்கு உறுத்தலாக இருந்துச்சு. பல விஷயங்கள் வந்து அந்த ஆட்சியில் வந்து ரஜினிக்கு பிடிக்காமல் இருந்துச்சு. ரஜினி வந்து ஒரு ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காண்டி அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கல. ரஜினிக்கே சில உடன்பாடு இல்லாத விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு, மரியாதை இல்லாத சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தப்ப பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஆர்.எம். வீரப்பன் வந்து அந்த ஸ்டேஜில் இருந்தார். அவரை அடுத்த நாளே மினிஸ்டர் போஸ்ட்லேருந்து தூக்கிட்டாங்க. ஆர்.எம். வீரப்பன் வந்து ரஜினிக்கு நெருங்கிய நண்பராக இருந்தார். ஆமாம், நெருங்கிய நண்பராக இருந்தார். அப்படி இதெல்லாம் வந்து ரஜினிக்கு பிடிக்காம இருந்துச்சு. அதனால தான் ரஜினி என்ன பண்ணார், சரி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்போன்னு கொடுத்தாரு. இப்போ விஜயோடைய பல செயல்பாடுகள் வந்து ரஜினிக்கு பிடிக்காம தான் இருக்குது. ரஜினி பார்த்து வளர்ந்த பையன்தான். ரஜினி வந்து விஜயை டச் பண்ணி விஜய்க்கு எதிர்த்து குரல் கொடுத்தா ரஜினி கஷ்டம், அதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது ரஜினி என்ன நினைக்கிறாரு, வேண்டாம் 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 வேண்டான்னு பொறுமையாக இருக்கார். ஆனால் ஒரு கருத்து, அந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிற பதிவு பண்ண கருத்து முற்றிலும் வந்து பொய்யான ஒரு விஷயம் அப்படின்னும் போது யாருக்காக இருந்தாலும் கோவம் வரும் இல்லையா? அதுவும் வந்து ரஜினி ஒரு பயந்தாங்கோலி அப்படின்னு பொருள்படுற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசுகிறாரு ஆதவர்ஜுனா. அதை வந்து பல பேர் இப்போ இன்னைக்கு கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ரஜினி வந்து அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவிக்கலை அப்படின்னா ரஜினி அதை ஏற்றுக்கிட்ட மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையா? அதனால தான் ரஜினி வந்து காலம் தாழ்ந்தாலும் பரவாயில்ல, 4-5 நாள் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. யோசனைக்கு அப்புறம் கொடுத்துருக்காரு. அதாவது இது வேணுமா வேணாமா, இது கடந்து போயிடலாமா, இவங்களாம் நம்ம சட்டப்படணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கும். அதனால் கூப்பிடாம அறிக்கை கொடுக்காமல் இருந்தார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல ரஜினி ரசிகர்கள் கொதிக்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரஜினி ரசிகர்கள் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா போஸ்டர் ஓட்டுறது, வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதவர்ஜுனா வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி இவங்க என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகிறதா இருந்தாங்க. யார்? தாவேகா. ஸோ என்டிஏ கூட்டணிக்கு போகிறதுக்காண்டி தான் இந்த வாரம் பார்த்திங்கன்னா கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிபிஐ அலுவலகத்தில் உட்கார வச்சுருந்தாங்க. டெல்லியில் பேச்சுவார்த்தை தான் நடந்துச்சு. அங்கே ஒன்றும் வந்து கரூர் சம்பவத்தை பற்றின விசாரணையே நடந்த மாதிரி தெரில. என்டிஏ கூட்டணிக்குள்ளே வரதுக்கும் விஜயும் சம்மதம் தெரிவிச்சிட்டார். ஆனால் எடப்பாடி வந்து பல்ட்டி அடிச்சிட்டார். விஜய் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் வேணும், ஒரு 80 சீட் வேணுங்கிறாரு. 80 சீட்டு விஜய்க்கு கொடுத்தா அப்புறம் எடப்பாடி எதில் நிற்பார்? எடப்பாடியால் மெஜாரிட்டி அவருக்கு கொண்டு வர முடியாது. ஏடிஎம்கேக்கு மெஜாரிட்டி கொண்டு வர முடியாது. அவர் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாது. அவரே சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாதுன்னும் போது அப்படி ஒரு கூட்டணி தேவையா? இந்த கூட்டணி இன்னைக்கு இல்லை, என்னைக்கா இருந்தாலும் நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி எடப்பாடி வந்து இப்பே புரிஞ்சுக்கிட்டு அவர் 30 சீட்டு தரோம், அது மேலே ஒன்றும் தர முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். ஏன்னா அவர் பிஜேபிக்கு சீட்டு கொடுக்கணும், அவங்க 30-40 கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து அன்புமணி ராமதாஸ் கொடுக்கணும், அப்புறம் விஜய்க்கு கொடுக்கணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் டிடிவி அவருக்கு கொடுக்கணும், தினகரன் அவருக்கு கொடுக்கணும். இப்படி பல பேருக்கு வந்து அவர் சீட்டு பிரித்து கொடுத்தா அப்புறம் அவருக்கு ஒன்றுமே இருக்காது. அவரே ஒரு மைனாரிட்டி தொகுதியில் நின்னார்னா அப்புறம் எப்படி மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியும்? அவர் ஒரு 150 தொகுதியில் நின்னாதான் ஏடிஎம்கே அவரால் வந்து ஒரு 118 ரீச் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அவர் பல்ட்டி அடிச்சிட்டார். முடியவே முடியாது, இந்த கூட்டணிக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன், இந்த என்டிஏ கூட்டணியில் விஜயை சேர்க்க வேண்டாம்னு அவர் ஒரே ஸ்ட்ராங்காக ஸ்டபான நின்ட்டார். பிஜேபி எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, எப்படியாவது வந்து உலுக்கி எடப்பாடி அப்படின்னு நினைச்சாங்க. ஏன்னா அவர் என்டிஏ கூட்டணிக்கு இங்கே அவர் தான் வந்து சீஃப் மினிஸ்டர் ஹெட்டாக இருக்கார். அப்படின்னும் போது அவர் தலைமையில் தானே பிஜேபியே வந்து இப்போ நிற்கிறாங்க. அப்படின்னும் போது அவரை எதுவுமே பண்ண முடியல. விஜய் ஆனால் ஓகேன்னு சொல்லிட்டாரு. இது எதுவுமே நடக்கலை அப்படின்னும் போது தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா விஜய் வந்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ இன்றைக்கி என்டிஏ கூட்டணியில் விஜய் இல்லைன்னு எடப்பாடி முதல்ல குரல் கொடுக்குறாரு. 5 நாளாக எடப்பாடியும் சும்மா தான் இருந்தார், குரல் கொடுக்குறாரு. நயினா நாகேந்திரன் குரல் கொடுக்குறாரு, அண்ணாமலை குரல் கொடுக்குறாரு, இன்னும் பார்த்தீங்கன்னா எல்முருகன் குரல் கொடுக்குறாரு. எல்லாருமே வந்து இன்றைக்கி விஜய்க்கு எதிர்ப்பாக வந்து குரல் கொடுக்குறாங்க. தனஞ்சயன்லேருந்து அமீர்லேருந்து நக்கீரன் கோபால்லேருந்து பாண்டேலேருந்து எல்லாருமே வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு பெரிய எதிர்ப்பு வந்து இப்போ கிளம்பியிருக்கு. ஒரு 5 நாளாக கிட்டத்தட்ட இது பேசி ஆனால் கூட சைலண்ட்டாக இருந்துச்சு. அதாவது ஒரு சைலண்ட் மோடில் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் மோடுக்கு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ரிங்கிங் டோனாக மாறிடுச்சு. பயங்கரமான அலாரம் சத்தம் கேட்குற மாதிரி ரிங்கிங் டோனாக மாறி இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா ரஜினி வந்து இன்றைக்கி வந்து ஒரு எலிகண்ட் பர்சனாலிட்டி. இன்றைக்கி ஒரு மூத்த நடிகர், வயசில் மூத்தவர். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார். தமிழ் சினிமாவில் ரஜினி தான் டாப்பு, அதுக்கப்புறம் தான் மற்றவங்கலாம். மற்ற யாராக இருந்தாலும் ரஜினிக்கு அப்புறம் தான். ஏன்னா ரஜினி அந்த ஆளுமையை இன்றைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிங் மேக்கராக கூட நம்ம சொல்லலாம் ரஜினி. அதெல்லாம் அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 96 ரஜினி வந்து நினச்சிருந்தாருன்னா 3 மாதத்தில் கட்சி ஆரம்பித்து முதலமைச்சராக வந்திருக்க முடியும். அந்த அளவுக்கு ரஜினி அலை அன்னைக்கு அடிச்சிச்சு. ரஜினி வந்து மட்டும் எப்படியாவது நிற்கட்டும்னு அப்படி வந்து வெறித்தனமாக வந்து அன்னைக்கு ரசிகர்கள் வந்து காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் ரஜினி வந்து அன்னைக்கு வரல. ரஜினி எப்படின்னா ஆட்சி, பதவி,
சீஃப் மினிஸ்டர் இதெல்லாம் விட நம்மளால் இது முடியுமா, இது சரியாக வருமா, இந்த மாதிரி ப்ரெஷர்ஸ்லாம் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுமா, இப்படி பல ஆங்கிளில் வந்து ஒரு சராசரி மனுஷனாக இருந்து யோசிக்கக்கூடிய ஒரு மனுஷன். அப்படி யோசிச்சு தான் பார்த்தீங்கன்னா ரஜினி அன்னைக்கு வரல. ரஜினி மட்டும் அன்றைக்கி வந்திருந்தாருன்னா, அதாவது கிரீடமே அவர் காலடியில் கிடந்துச்சு. சிம்மாசனமே வாங்க ரஜினி அப்படின்னு சொல்லி அவருக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்படியெல்லாம் இருந்தும் கூட ரஜினி வந்து அரசியலுக்கு வரல. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா, கலைஞர் எல்லாருமே போனதுக்கப்புறம் ரஜினி வந்து அரசியலுக்கு வரப்போகிறதா, கட்சி ஆரம்பிக்க போகிறதா சொன்னார். அப்போ கூட பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு வந்து ஒரு டபுள் தாட் இருந்துச்சு. அதாவது இந்த அரசியல் ஆட்டங்கிறது வேறு மாதிரியான ஆட்டமாக இருக்குது, இந்த ஆட்டம் வந்து நமக்கு சரியாக வராது, நம்மளுடைய மென்டாலிட்டிக்கு நம்மளுடைய மனநிலைக்கு இது சரியாக வராது அப்படின்னு சொல்லி அதை அன்னைக்கு பின் வாங்கிட்டார். அன்றைக்கி வரல அப்படின்ட்டாரு. உண்மையாலுமே வந்து உடல்நிலை வந்து அவர் கொஞ்சம் பின்னடைவு இருக்கிறதுனால சரி வேண்டாம், எதுக்கு இவ்வளோ ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு டோட்டலாகவே அரசியலுக்கு வரல. நான் ரஜினி தான், அதான் சொல்கிறேன்ல, ரஜினி அரசியலுக்கு வந்திருந்தா ரஜினி தான் இன்றைக்கு வரைக்கும் சீஃப் மினிஸ்டர். அப்படி ஒரு ஆளுமையாக, அப்படி ஒரு பவர் சென்டராக, அப்படி ஒரு கிங் மேக்கராக ரஜினி இருந்தார். ஆனால் அதை அவர் விரும்பலை. அப்படி ஒரு எளிய மனிதர், அப்படி ஒரு முக்கியமான இந்திய சினிமாலே ஒரு முக்கியமான மனிதரை போய் ஒரு ஆதவர்ஜுனாங்கிற ஒரு சில்லி கேரக்டரு அவர் வந்து பார்த்திங்கன்னா பயந்தாங்கோழி ரஜினின்னு பொருள்படுற மாதிரி பேசினா அது எப்படி யாராக இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்கல்ல, மனசை புண்படுத்த தானே செய்யும். இப்படி சார் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சாதாரணமாக வந்து ஏதாவது வந்து தாக்குதல் பண்ணி பேசுகிறது வேற, பயந்தாங்கோழி பயந்து ஓடிட்டான் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது ஒரு 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 மாதிரி நெகட்டிவ் இம்பேக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை, கடுமையான வார்த்தை. அது வந்து அந்த வார்த்தையினுடைய கடுமை யாருக்கும் தெரில. அந்த வார்த்தையை அவர் பேசலைன்னா கூட பொருள் அதான். அப்படின்னும்போது இதுக்கு நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும்னு வந்து நிச்சயமாக ரஜினிக்கு கூட ஒரு நல்ல அட்வைசர்ஸ்லாம் இருந்திருப்பாங்க, அவங்களாம் சொல்லியிருப்பாங்க. அதனால் அவர் பதில் சொல்லியிருக்கார். நியாயமாக பார்த்தீங்கன்னா சார், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ரஜினி இப்போ வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு, ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. அதில் வந்து தப்பாக எதுவும் ஆதவர்ஜுனா பற்றி பேசலை, எது எப்படியோ. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு கட்சி தலைவராக விஜய் என்ன செஞ்சுருக்கணும், ஆதவர்ஜுனா கூப்பிட்டு முதல்ல வந்து சரி பண்ணுப்பா, ஆல்ரெடி ரஜினி ரசிகர்களுக்கும் நமக்கும் ஏழாம் பொருத்தமாக இருக்குது, நீ போய் போகிற இடத்துல எல்லாம் எதையாவது பேசி வச்சுட்டு வந்துடுற, முதல்ல வந்து மன்னிப்பு கேட்டே கொடுக்கணும். என்ன இருக்குது, ரஜினி என்ன வயசு, ஆதவர்ஜுனாக்கு என்ன வயசு, ஆதவர்ஜுனாக்கு 43 வயசு, ரஜினிக்கு என்ன 75 வயசு. ரஜினிக்கு ஈக்குவலாக ஆதவர்ஜுனா வந்து பேசலாமா, முதல்ல ரஜினியை வந்து அப்படி பேசலாமா, எந்த விதத்துலையும் நியாயமா? அப்படின்னா வெளிப்படையாகவே பகிரங்க மன்னிப்பு கேட்டு ஆதவர்ஜுனா வந்து ஒரு அறிக்கை கொடுக்கணும். அதை வந்து விஜய் வந்து சொல்லணும், ஆதவர்ஜுனாட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி சீக்கிரமாக ஒரு அறிக்கையை கொடுத்துருப்பா, பிரச்சனை பெருசாகிட்டே போகும் போலன்னு. அதாவது ஒரு அரசியல்வாதியாக, ஒரு அரசியல் தலைவராக இந்த பண்பு விஜய்க்கு இருக்கணும். ஒரு தலைவர் பண்பு விஜய்க்கு இருக்கணுமா இல்லையா? அது இல்லையே. இப்போ 1.5 மாதத்தில் எலெக்ஷன் இருக்குது. அப்போ இது வந்து ரஜினியோடைய இந்த அறிக்கை, அதாவது காலம் பேசாது ஆனால் வந்து காத்திருந்து பதில் சொல்லுங்கிற அந்த வார்த்தை பெரிய இம்பேக்டை வந்து இந்த எலெக்ஷனில் உண்டு பண்ண போகுது, நிச்சயமாக உண்டு பண்ண போகுது. ரஜினி ரசிகர்கள்னால் சாதாரணமாக நினச்சிடாதீங்க, ரஜினிக்கு கோடிக்கணக்கான பேர் ரசிகர்களாக இருக்காங்க. அந்த கோடிக்கணக்கான ஓட்டு வராமல் போகுது. அப்படி கோடிக்கணக்கான ஓட்டு வராமல் போனால் அது உங்களுக்கு அரசியலில் பின்னடைவு தானே, உங்களுக்கு தோல்வி தானே. அது கூட நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா? அதை யோசிச்சாது சீக்கிரமாக அதை செட்டில் பண்ணணும்னு நினைக்கணும். ஆதவர்ஜுனை கூப்பிட்டு சொல்லலை. சரி, ஆதவர்ஜுனாவை சொல்ல நீங்களாச்சும் ஒரு அறிக்கை கொடுக்கலாம்ல, இந்த மாதிரி வந்து பேசியிருக்காரு, அதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இன்னும் அது உயர்த்தும். ஆதவர்ஜுனா சொல்கிறதோட விஜய் சொன்னால் இன்னும் பண்பாளராக வந்து விஜயை காட்டும். ஆனால் இந்த சம்பவத்தை பற்றி விஜய் ரசிகர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாங்க. அதாவது ரஜினியால் முடியாத ஒரு விஷயத்தை விஜய் பண்ணிட்டாரு. சினிமாவில் அவர் தொட்ட உயரத்தை இவருமே தொட்டுட்டாரு. சினிமாவில் போட்டியாக இருந்தார். இப்போ அரசியலில் அவரால் வர முடியல. எலெக்ஷன் வரைக்கும் வந்துட்டு கட்சி வந்துருச்சு. ஸோ அவரால் முடியாத விஷயத்தை பண்ணும்போது தொடர்ந்து அவருக்கு விஜய் மீது ஒரு வன்மம், ஒரு பொறாமை இருக்குது. கரூர் சம்பவத்துலேயும் முதலாளாக அவர் தான் ட்வீட் போட்டார். இப்போவும் விஜய் மீது வன்மத்தை கொட்டுறதுக்காக தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரஜினியால் முடியாத விஷயம் கிடையாது சார். ரஜினி வந்து 96 நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு நினச்சிருந்தாருன்னா, ஆசைப்பட்டிருந்தாருன்னா, நிச்சயமாக கட்சி தொடங்கியிருந்தாருன்னா அவர் தான் சீஃப் மினிஸ்டர். நீங்கள் யார்கிட்ட வேணால் கேளுங்க, என்கிட்ட மட்டும் இல்லை, யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க. ரஜினியால் அப்படியே மோதிச்சு. அந்தளவுக்கு ரஜினி மேலே வெறித்தனமாக இருந்தாங்க. ரஜினி அரசியலுக்கு வரமாட்டாரா, ரஜினி வந்து நம்மளை ஆட்சி பண்ண மாட்டாரா, ரஜினி முதலமைச்சராக வரமாட்டாரா, இப்போ விஜய் ரசிகர்கள் எப்படி ஆர்வமாக காத்துட்ருக்காங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய காத்திருப்போடு வந்து ரஜினி ரசிகர்கள் இருந்தாங்க. ஆனால் ரஜினி அது விரும்பலை. ரஜினி என்ன நினைச்சார்னா, இது வந்து அரசியல் நமக்கு செட் ஆகாது, நம்மளுடைய மைண்டு டெம்பரமெண்ட்டுக்கு அரசியல் செட் ஆகாது, நமக்கு வேண்டாம் அப்படின்னு வந்து அரசியல் வந்து ரஜினி ஒதுங்கிட்டார். 234 தொகுதியிலையும் போட்டியிடுறதுக்கு விஜய் கட்சியில் வேட்பாளர்களே இல்லை. தொகுதியில் எத்தனை பூத் இருக்குன்னு கூட விஜய் கட்சியில் உள்ளவங்களுக்கு தெரியாது.
பூத்துக்குள்ளே விஜய் கட்சியினரை நுழைய விட போகிறதில்ல. ஏன்னா ஒரு பக்கம் ஏடிஎம்கே ஜெயிண்ட்டு, ஒரு பக்கம் டிஎம்கே ஜெயிண்ட்டு, ஒரு பக்கம் வந்து பிஜேபி, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வைகோ, ஒரு பக்கம் வந்து ராம்தாஸ், அன்புமணி ராமதாஸ், அதுக்கப்புறம் சீமானு, திருமாவளவன், இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் நடுவில் வந்து இந்த கத்துக்குட்டின்னு தான் சொல்லணும். கத்துக்குட்டி ஜெயிச்சு வந்துடுவாரா அப்படின்னா, ஜெயிச்சு வரட்டும், சிஎம் ஆகட்டும், அப்போ நீங்கள் இந்த கேள்வி கேளுங்க. ரஜினியை விட வந்து விஜய் வந்து ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லுங்கள். அப்போது ரஜினிக்கு காழ்ப்புணர்ச்சி அப்படின்றதுனால தான் இப்படி கொடுத்துருக்காருன்னு சொல்லுங்கள். அதை நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் அப்படி ஜெயிச்சு சிஎம்மாக விஜய் வந்தார்னா முதல் வாழ்த்து சொல்கிறவரும் ரஜினியாக தான் இருக்கும். ஓகே சார், உங்கள் கருத்துக்களை பயந்துறதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.